வணக்கம். இது பிராண்டி செய்திகள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு எந்த பக்கம் வழி பிறக்கப் போகிறது? 2026இல் திமுக கூட்டணியா அல்லது நடிகர் விஜயின் தவைகா கூட்டணியா? செய்தியாளர்கள் சுற்றி வளைத்து கேட்ட கேள்விகளால் ஓபிஎஸ் தரப்பு திணறியதா அல்லது அதிரடி காட்டியதா? ஓபிஎஸ்ஸின் அந்த நச் ரியாக்ஷன் இதோ உங்கள் முன். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வத்திடம் அரசியல் கூட்டணி குறித்து அடுத்தடுக்கான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக திமுகவின் பி டீம் என உங்களை விமர்சிக்கிறார்களே, நீங்கள் திமுக பக்கம் செல்வீர்களா அல்லது வளர்ந்து வரும் சக்தியான விஜயுடன் கைகோர்ப்பீர்களா என செய்தியாளர்கள் லாக் செய்தனர். இதற்கு தனது பாணிக்கே உரிய புன்னகையுடன் பதிலளித்த ஓபிஎஸ், அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள் என ஒற்றை வரியில் முடித்துக்கொண்டார். இருந்தாலும் அவரது முகபாவனைகள் மற்றும் சூசகமான பதில்கள் புதிய கூட்டணி மாற்றத்தை உறுதி செய்வது போல இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஓபிஎஸ்ஸின் தற்போதைய வியூகம் என்ன? விஜய் மீதான ஈர்ப்பு. அண்மையில் விஜயின் மாநாட்டை பாராட்டிய ஓபிஎஸ், இளைஞர்கள் அரசியலுக்கு வருவது வரவேற்கத்தக்கது என கூறி தவைகா மீதான தனது ஆதரவை சிக்னலாக காட்டியுள்ளார். அதே சமயம் சில முக்கிய சட்டப்பேரவை விவகாரங்களில் திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தது திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைய வாய்ப்புள்ளதோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. அதிமுக எதிர்ப்பு. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த யாரிடமும் கைகோர்க்க தயார் என்பதே ஓபிஎஸ்ஸின் தற்போதைய மாஸ்டர் பிளான். செய்தியாளர்களின் கூட்டணி குண்டுகளுக்கு ஓபிஎஸ் கொடுத்த அந்த மௌனமான ரியாக்ஷன் தமிழக அரசியலில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கப் போகிறது என்பதையே உணர்த்துகிறது. தை பிறந்தாச்சு, வழி யாருக்கு பிறக்கப் போகிறது? திமுகவிற்கா, தவைகாவிற்கா அல்லது ஓபிஎஸ்ஸிற்கா? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி ஜெரி.